நம்ம இப்போ இந்த அளவுக்கு சுருக்கு பை வந்து நம்ம போட்டுட்டோம். நமக்கு நூல் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு கண்டு நூல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது கண்டு நூல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை எப்படி ஜாயிண்ட் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நிறைய பேர் வந்து நம்ம நார்மலாக இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு முடி போடுவோம். இந்த மாதிரி போடுவோம். இப்படி போடுவோம் முடி. இந்த முடி வந்து நம்ம இதில் சுருக்கு பையில் ஜாயிண்ட் போடக்கூடாது. இந்த முடி வந்து நமக்கு தடுக்கும். இந்த சங்கிலிக்குள்ளே வந்து தடுக்கும். அதனால் இப்படி போடக்கூடாது. நான் எப்படி போடணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை கட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து சுருக்கு பையிலேருந்து வர நூல். இது வந்து ஜாயிண்ட் நூல். இப்போ இந்த நூலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நூல் இந்த பக்கம் விட்டுடலாம். இப்போது நல்லா பிடிச்சிக்குங்க. டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு சங்கிலி மட்டும் நம்ம இந்த நூலோடு சேர்த்து இப்படி போட்டுடணும். இந்த பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். இப்படி உள்ள ஒரு சங்கிலி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 2 நூலாகவே சேர்த்து போட்டுடணும். இந்த நூலை இப்படி பேக் சைடு பிடிச்சிக்கோங்க. ஒரு சங்கிலி மட்டும் இப்படி நூல் சேர்த்து போட்டுடணும். இப்போ இந்த நூல் வந்து இங்கே இருக்குது. இந்த வந்து புதுசு, நம்ம புது கண்டோட நூல் இங்கே இருக்குது. இப்போ இது சுருக்கு பையோட நூல். இந்த நூலை நம்ம இப்படி கீழே வச்சுட்டு இது சேர்த்து பிடிச்சிக்கணும். இந்த 2 நூலையும் சேர்த்து இப்படி கீழ்ப்பக்கமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி மேலேக்கிட்டு இதில் ஒரு சுற்றிட்டு இப்படி கீழே கொடுத்து இந்த நூலை மேலே எடுக்கும் போது அந்த நூல் வந்து இந்த நூலோட கீழ்ப்பக்கமாகவே அமுங்கியிருக்கும். அதனால் நல்லா டைட்டாகவும் ஆகிடும் சங்கிலி. ஈஸியாக இருக்கும் நீங்கள் போடுறது. இது உள்ளேயே இருக்குது பாருங்கள். இந்த நூல் வந்து இந்த சங்கிலி போடும் போது இப்படி கீழே கொடுத்து இந்த ஒரு நூலை எடுக்கும் போது இது கீழே மடங்கிக்கும். இது பாருங்கள், கீழ்ப்பக்கமாக மடங்கிடும். இது பாருங்கள், நூலே தெரியாத அளவுக்கு உள்ளே போயிடும். நூலே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஒரு 4-5 சங்கிலி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ சங்கிலி இங்கே இருக்குது, நூல் இங்கே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த முடியும் தெரியாது, இந்த மாதிரி நூலும் வெளியில் தெரியாது நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் இதை வந்து ஜாயிண்ட் போடணும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இப்படி இழுத்துட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை கட் பண்ணிடலாம். இப்போ இது உள்ளே உங்களுக்கு அப்படியே மடங்கி வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. இது மாதிரி தான் நீங்கள் இந்த நூலை வந்து ஜாயிண்ட் போடணும். நூலே வெளியே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்துடும்.